சற்றுமுன் வெளியான தகவல். விண்ணப்பித்தால் போதும் அரசு வேலை. உங்கள் பகுதியிலேயே பணி பயணம். பணி நியமனம். 2292 காலி பணியிடங்கள். அது சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அரசு வேலையில் சேர வேண்டும் என விரும்புகிறவர்களுக்கு அருமையான வாய்ப்பு. தேர்வு, நேர்காணல் எதுவுமே இல்லாமல் வரும் அரசு வேலை. இந்திய அஞ்சல் துறையில் தேசிய அளவில் 21,413 காலி பணியிடங்கள் உள்ளன. அப்பகுதிகளுக்கு ஆன்லைன் வழியா விண்ணப்பித்தால் போதுமானது. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 2292 காலி பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது. இப்பணியிடங்களுக்கு எப்படி விண்ணப்பிப்பது, வயது வரம்பு, சம்பளம் மற்றும் இதர விவரங்களை இந்த பதிவில் அறிந்து கொள்ளலாம். அரசு வேலை தேடுபவர்கள் கவனத்திற்கு. தேர்வில்லாமல், நேர்காணல் இல்லாமல் அரசு வேலை, அதுவும் 10ஆம் வகுப்பு தகுதி போதும். மத்திய இந்திய அஞ்சல் துறையில் இருக்கும் கிளை போஸ்ட் மாஸ்டர் மற்றும் உதவி கிளை போஸ்ட் மாஸ்டர் உதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகி விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது. தேசிய அளவில் 21,413 காலி பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 2,292 காலி பணியிடங்கள் உள்ளன. இப்பணியிடங்களுக்கு ஆன்லைன் வழியாக விண்ணப்பித்தால் போதுமானது. தமிழ்நாட்டில் மட்டும் போஸ்ட் ஆபீஸ் 2,292 காலி பணியிடங்கள் உள்ளன. இதில் பொது பிரிவில் 1099, ஓபிசி பிரிவில் 527, எஸ்சி பிரிவில் 361, எஸ்டி 23, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் 200 மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 82 என நிர்ணயிக்கப்படுகிறது. பகுதி வாரியாக காலி பணியிடங்கள் விவரங்கள் இதோ. பிரிவு பெயர். காலி பணியிடங்கள். விமான மெயில் பிரிக்கும் பிரிவு சென்னை 5, அரக்கோணம் 35, செங்கல்பட்டு 53, மத்திய சென்னை 6, வடசென்னை 4, தென் சென்னை 23, கோயம்புத்தூர் 69, கடலூர் 51, தருமபுரி 83, திண்டுக்கல் 63, ஈரோடு 77, காஞ்சிபுரம் 53, கன்னியாகுமரி 45, காரைக்குடி 21, கரூர் 38, கோவில்பட்டி 53, கிருஷ்ணகிரி 87, கும்பகோணம் 29, மதுரை 45, மயிலாடுதுறை 46, நாகப்பட்டினம் 33, நாமக்கல் 73, நீலகிரி 43, பட்டுக்கோட்டை 51, பொள்ளாச்சி 52, புதுச்சேரி 63, புதுக்கோட்டை 32, ராமநாதபுரம் 48, ரயில்வே மயில் சேவை 42, சேலம் கிழக்கு 68, சேலம் மேற்கு 81, சிவகங்கை 30, ஸ்ரீநகர் 47, தாம்பரம் 66, தஞ்சாவூர் 76, தேனி 25, திருச்சி 61, திருநெல்வேலி 71, திருப்பத்தூர் 63, திருப்பூர் 95, திருவண்ணாமலை 95, தூத்துக்குடி 36, வேலூர் 29, விருதுநகர் 46, விருதாச்சலம் 80. மொத்தம் 2292. விண்ணப்பிக்க தேவையான வயது வரம்பு. போஸ்ட் ஆபீஸ் பணிக்கு குறைஞ்சபட்சம் 18 வயது நிரம்பி இருக்க வேண்டும். அதிகப்படியாக 40 வயது வரை இருக்கலாம். இதில் எஸ்டி, எஸ்டி பிரிவுகளுக்கு 5 வருடங்கள் வரையும், ஓபிசி பிரிவுகளுக்கு 3 வருடங்கள் வரையும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 முதல் 15 வருடங்கள் வரையும் தளர்வு உள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவை சேர்ந்தவர்களுக்கு வயது வரம்பில் தளர்வு கிடையாது. கல்வி தகுதி. போஸ்ட் ஆபீஸில் இருக்கும் கிளை போஸ்ட் மாஸ்டர் மற்றும் உதவி கிளை போஸ்ட் மாஸ்டர் ஆகிய பதவிகளுக்கு விண்ணப்பிக்க 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கணிதம் மற்றும் ஆங்கிலம் கொண்டு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு வரை தமிழ் மொழி கொண்டு படித்திருக்க வேண்டும். மேலும் கணினி அறிவு, சைக்கிள் ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். சம்பளம். கிளை போஸ்ட்மேன் பதவிக்கு ரூபாய் 12,000 முதல் 29,380 வரை சம்பளம் வழங்கப்படும். உதவி கிளை போஸ்ட் மாஸ்டர் பதவிக்கு ரூபாய் 10,000 முதல் 24,470 வரை சம்பளம் வழங்கப்படும். விண்ணப்பித்தால் போதும். போஸ்ட் ஆபீஸ் பணியிடங்களுக்கு தேர்வு மற்றும் நேர்காணல்
ஆகியவை கிடையாது. விண்ணப்பதாரர்களின் 10ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கும் நபர்களின் 10ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் கணக்கிடப்பட்டு தேர்வு செய்யப்படுவார்கள். தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியல் வெளியிடப்படும். எப்படி விண்ணப்பிப்பது? போஸ்ட் ஆபீஸ் பணிக்கு www.indiapost.gdsonline.government.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் ஆன்லைன் வழியாக மட்டும் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணமாக ரூ.100 செலுத்த வேண்டும். பெண்கள், எஸ்சி, எஸ்டி பிரிவினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பிக்க கட்டணம் செலுத்த தேவையில்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள். இப்பகுதிகளுக்கு எந்தவித தேர்வும் கிடையாது. விண்ணப்பித்தால் போதுமானது. மதிப்பெண், இடஒதுக்கீடு ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டவர்கள் பட்டியல் வெளியிடப்படும். அதனைத் தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு நேரில் செல்ல வேண்டும். உங்கள் பகுதியிலேயே அரசு வேலை பெற விரும்புகிறவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் கே நகர், எம்ஜிஆர் நகர், புகழேந்தி தெருவில் உள்ள ரேஷன் கடையில் இருந்து ஒருவர் மதியம் ஸ்கூட்டியில் 3 மூட்டை ரேஷன் அரிசியை எடுத்து சென்றார். 3வது முறை ஸ்கூட்டியில் ரேஷன் அரிசியை எடுத்து செல்வதை கவனித்த உறுப்பினர் அப்போது கே நகர் 10வது செக்டாரில் உள்ள வீட்டில் அரிசி மூட்டைகளை அந்த நபர் பதுக்கியது தெரியவந்தது. அதையடுத்து அந்த நபரை அங்கேயே மடக்கி பிடித்தனர் போலீசார் மற்றும் குடிமைப் பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதிகாரிகளின் ஆய்வில் 29 மூட்டைகளில் 900 கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. விவசாயிகளில் அரிசியை கடத்தியது எம்ஜிஆர் நகர் ராமசாமி தெருவை சேர்ந்த சிவா 23 என்பது தெரியவந்தது. போலீசார் அவரை கைது செய்து விசாரிக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் எலச்சிபாளையம் யூனியன் அக்கலாம்பட்டி கிராமத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன் ரேஷன் கடை கட்டப்பட்டது. சுற்று வட்டாரத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மக்கள் ரேஷன் பொருட்களை வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது இந்த கட்டணம் ஆங்காங்கே சிதிலமடைந்தும் விரிசலடைந்தும் காணப்படுகிறது. இதே நிலை தொடர்ந்தால் ஒரு நாள் திடீரென இடிந்து விழும் அபாயம் நிலை உள்ளது. அவ்வாறு விழுந்தால் உயிர் பலி கூட நேரலாம். எனவே மக்கள் நிலைமையை கருத்தில் கொண்டு சிதிலமடைந்து காணப்படும் ரேஷன் கடையை சரிசெய்ய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.